அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, நான் வந்து இதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, என்னோட பழைய வீடியோவில் வந்துட்டு நான் வந்து ஸ்கூல் பேக்ஸ் வாங்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி வந்து என்னோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மெம்பர்ஸ்க்கு ஸ்கூல் பேக் வந்து வாங்குறது தான் என்கிட்ட இருந்த அமௌண்ட்டு. பட் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரியா இன்னும் 30 பேக்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷமாயிட்டு 60 பேக் வந்து அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நான் கணக்கு கேட்டிருந்தேன். ஒரு 60 பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அட்லீஸ்ட் நம்ம இவ்வளோ பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஆனால் கடைசியில் அந்த பர்சன் வந்து பயங்கரமாக சொதப்பிட்டாரு. எனக்கு வந்து பேமெண்ட்டும் கொடுக்கல, எனக்கு எதுவுமே பண்ணவும் இல்லை, எனக்கு கொடுக்கவும் வேண்டாம் எதுவும். பட் இருந்தாலும் அவங்க சொன்னதுனால நான் வந்து ஒரு 60 பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன்றதை வந்து கமிட் பண்ணிட்டேன். என்கிட்ட அவ்வளோ காசுமே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு 30 பேக்ன்றது நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்களேன், ஒரு அமௌண்ட் வரும். பட் 60 பேக்னா இன்டூ டபுள் த டைம்ஸ் எனக்கு ஆயிரும். ஸோ என்னடா பண்ணுறது தெரியாமல் வந்து எனக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணேன், என்னோட சேலரியிலேருந்து என்னோட மெஹந்திலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு 60 பேக்குக்கும் நானே காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். ஏன்னா நான் சொல்லிட்டேன்றதை விட பரவாயில்ல, எனக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால 60 பேக்குக்கும் நானே வந்து காசு கொடுத்து வாங்கினேன். ஸோ அது எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்து பேக்ஸ் வாங்கினேன். இந்த பர்சனை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இவர் வந்து எந்த பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட நம்பரை நான் டெஃபினெட்லி நான் இந்த பேஜில் இந்த வீடியோவை நான் வந்து போடுவேன். ஏன்னா வந்து இது வந்து பெய்டு கொலாபரேஷனும் அவர் எனக்கு சும்மா கொடுத்தாரோலாம் கிடையாது, நான் காசு கொடுத்து வாங்க. பட் ஏன் நான் வந்து அவருக்கு இந்த நம்பரை போடுறேன் அப்படின்னா, இவர் எனக்கு 60 பேக்கு கொடுத்தாரு. என் மேலே இருந்த ஒரு ட்ரஸ்ட்டில் இவர் வந்து 60 பேக்குமே எனக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டு என்கிட்ட கடைசி வரைக்கும் கூட காசே கேட்கல. ரியா உனக்கு எப்படி வேணும், நான் வந்து உன்னோட லோகோலாம் போட்டு கொடுக்கட்டுமா, நாங்கள் வந்து உன்னோட ரியா மெஹந்திஸ் ரியா எனக்கு அதெல்லாம் வேணவே வேணான்ற மாதிரி தான் முதல்ல இருந்துச்சு. எதுக்கு இது வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ரியா மெஹந்தி லோகோ, ரியா இன்ஸ்பிரேஷன் ட்ரஸ்ட் லோகோ அப்படி போடணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் யாராவது கொடுத்தா அவங்களோட ஃபேஸ் போடுறதோ நம்பர் போடுறதோ இல்லை அந்த கம்பெனி பேர் போடுறதோ அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் எனக்கு டோட்டலாக அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டான்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவர் என்ன சொன்னார், இல்லை ரியா அது அப்படிலாம் இல்லை, அது வந்து உனக்கு டிசைனாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, எனக்கு வந்து ரியா இன்ஸ்பிரேஷனில் நான் ஹெல்ப் பண்ணுறதை தெரியறதை விட எனக்கு ரியா மெஹந்தி, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி எனக்கு ரியா மெஹந்தி வந்து தெரிஞ்சால் எனக்கு அந்த லோகோ போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் அவர் வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரியல, எனக்கு வந்து 2 லோகோவும் இந்த மாதிரி போட்டு ரியா மெஹந்திஸ்ன்னு போட்டு ரியா இன்ஸ்பிரேஷன் ட்ரஸ்ட் நம்ம பண்ணுற கம்பெனியை வந்து போட்டு இதை போட்டு, அதுவும் இல்லாமல் இது ரொம்ப நல்லா இந்த பேக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சும்மா வந்து நம்ம வந்து ஏதோ கொடுக்குறோம் அப்படின்றது மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப குவாலிட்டியான பேகு. இந்த டீம் வந்து அதை தைச்சி அவ்வளோ பர்ஃபெக்டாக எனக்கு ரெடி பண்ணி நல்லா வாட்டர் கேன் வைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் இதில் வந்து 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த பக்கம் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, டிஃபன் பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு எல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பேகு. இது பார்த்தீங்களா, ஒரு ஸ்கூலுக்கு தேவையான அளவுக்கு இந்த பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது, தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நல்ல அழகாக பெரிய பேக்காக ரெடி பண்ணி எனக்கு 60 பேக் வந்து நான் சொன்ன அட்ரஸ்க்கே அனுப்பிட்டார். அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு பைசா கேட்கவே மாட்டேங்கிறார். நான் சொல்லி நீங்கள் எப்படி இப்படி நம்புறீங்க, எனக்கு வந்து 60 பேக்கும் கொடுத்துட்டீங்க, காசே கேட்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து அவர் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இதுவாக இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் நான் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா காசு எல்லாத்தையும் நான் அவருக்கு பர்ஃபெக்டாக செட்டில்லாம் பண்ணிட்டேன். பட் அது அந்த ட்ரஸ்ட்டு பார்த்தீங்களா, ஏன்னா நிறைய பேர் காசை வாங்கிட்டு எதுவுமே பண்ணவும் மாட்டேங்கிறாங்க, சொன்ன டைமுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே. பட் இந்த பர்சன் வந்து நீங்கள் பேக் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த பர்சன்ட்ட இந்த நம்பர் நான் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாருமே நம்பி வாங்கலாம், உங்கள் அட்ரஸ்க்கு அவர் வந்து கொரியர் பண்ணுவார். ஏன்னா எனக்கு 60 பேக்கு நான் காசே கொடுக்காம எனக்கு வந்து கொரியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து காசுக்கு நான் வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன்ஸ் நல்ல பீப்புள்ஸும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலைன்னா எப்படி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த 60 பேக்கும் வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து அங்கே அனுப்பிட்டேன். அண்ட் இங்கே எக்ஸ்ட்ரா எனக்காக ஒரு 3 பேக்கும் கேட்டிருந்தேன். இங்கே ஒரு 3 பிள்ளைங்க இருக்காங்க கொடுக்கறதுக்காக. ஸோ எனக்காக ஒரு 3 பேக் இங்கே 3 பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக இது வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஈவெண்ட் இருந்ததுனால என்னால் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ நான் இப்போ தான் ஈவெண்ட் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஹெல்ப்புக்கு. எனக்கு சீரியஸில் அவங்க பேர் கூட தெரியல, ஸ்கைலைன் பேக்குன்னு மட்டும்தான் தெரியும். ரொம்ப சந்தோஷம் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் எனக்கு இருக்கிற இப்போ ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் மட்டும்தான். கண்டிப்பாக நான் நேரில் வந்து மீட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். அல்ஹம்துலில்லாஹ்.